எண்ணெய் பூக்கள் powered by Himalaya Active Dandruff Shampoo. தம்பி அண்ணா, இப்ப நம்ம யார பத்தி பார்க்க போறோம்னு தெரியுமோ? யார பத்தி நான் பார்க்க போறோம்? ஓம் சிவோஹம் ஓம் சிவோஹம் ருத்ரநாமம் பஜேஹம். ஓம் சிவோஹம் ஓம் சிவோஹம் ருத்ரநாமம் பஜேஹம். சூப்பர்ல. திருவண்ணாமலை வாசன் வாசன் பக்தர்கள் நெஞ்சிலே குடிகொண்டிருக்கும் ஈசன் ஈசன் சிவபெருமானின் 64 திருவிளையாடல்களில் ஒன்றைத்தான் நாம இப்ப கதாகால சேவமாக பார்க்க போறோம். அடடடடடே, ஆ, ஈசனுடைய திருவிளையாடலா ஆ, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குமேடா. மேல சொல்லுங்கண்ணா. கலக்கல் கல்பனா வேதாஜி வாரியர்ஸ் இந்த ரெண்டு டீம்ஸும் அவங்களுக்கான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து முடிச்சிட்டாங்க. சோ அடுத்ததா நம்ம ரிசல்ட்ஸ்க்கான நேரம் வந்தாச்சு. சோ லெட்ஸ் வெல்கம் அவர் அண்ணா படவா கோபி அண்ட் ஹரிதா அண்ணி. எஸ் வரேன். அண்ணி, அண்ணா, ஷோ எப்படி இருந்தது? என்ஜாய் பண்ணீங்களா? உண்மையை சொல்லணும்னா ரொம்ப என்ஜாயபிளா இருந்தது. கதா கலாட்சேபம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கம்மியான ஒரு ட்ரையான சப்ஜெக்ட் அப்படின்னு தான் நினைப்பாங்க ஆக்சுவலா. ஆனா அது அப்படி கிடையவே கிடையாது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அதே இன்னைக்கு அவங்க இருக்கிற ஆடியன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ஒரு நாட்டை மாத்தி லாங்குவேஜை மாத்தி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பண்ண முடியும் அப்படிங்கறத இவங்க ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி இட்ஸ் a very very good attempt. Hats off to the team. நீ பேசு. முன்னாடிலாம் நாங்க வெளில போனா கில்லாடிஸ், ஜேஎஸ்எஸ் அப்புறம் ஜோடி பத்தி தான் பேசுவாங்க. ஆனா எல்லாருமே இப்போ உங்க ப்ரோக்ராம் பத்தி தான் பேசுறாங்க. ஆடியன்ஸ் கிட்ட ரொம்ப நல்ல ரீச் இருக்கு. சோ ஆல் தி பெஸ்ட். Thank you so much அண்ணி. இப்போ இண்டிவிஜுவல் ஸ்கோர்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ்க்கு போயிடலாமா? ஷூர். நிச்சயமா. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா முதலாவது பெர்ஃபார்ம் பண்ண நண்பரோட மாடுலேஷன், பாடி லாங்குவேஜ், எக்ஸ்பிரஷன், காமெடி டைமிங் எல்லாமே ரொம்ப எக்ஸலண்டா எக்ஸ்ட்ராடனரியா இருந்தது. தேங்க்ஸ்ண்ணா. அவுட் அண்ட் அவுட் என்டர்டைனிங் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ நாகராஜ், நாங்க உங்களுக்கு கொடுக்குற மார்க் கலக்கிட்டீங்க. ஏய் மாப்ள, கலக்கிட்டோம். வெரி குட், வெரி குட். தேங்க்யூண்ணா. ஆக்சுவலி நாகராஜ், உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும். உங்களுக்குள்ள ஒரு பெரிய கலைஞன் ஒளிஞ்சிட்டு இருக்காரு. அவருக்கு நீங்க கரெக்டா தீனி போட்டு நல்லா வளர்த்துக்கணும். ஓகே, டெவலப் யுவர் ஸ்கில். ஆல் தி பெஸ்ட் டு யூ. சரிண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. சூப்பர். தேங்க்ஸ்ண்ணா. 10 மார்க் நமக்கு தான். அண்ணி, கல்பனா அண்ட் டீமுக்கு உங்களோட மார்க்ஸ் என்னங்கிறது சொல்லிடுங்க. ஆக்சுவலா செகண்டா வந்த டீம் பாத்தீங்கன்னா நல்லா அட்டெம்ப்ட் பண்ணாங்க. ஆனா கொஞ்சம் லேக் இருந்தது நிறைய இடத்துல. காமெடியும் கொஞ்சம் கம்மியா இருந்தது. பட் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அவங்களுக்கு நான் கொடுக்குற பாயிண்ட்ஸ் எவ்வளோன்னா, கடவுளே, மோசமான மார்க் வந்துடக்கூடாது. நாகராஜை விட நான் கம்மியா வாங்கினேன். நான் செத்த 8. ஏற்கனவே நம்ம டீம் 4 மார்க் கம்மியா இருக்கு. நாளைக்கு நடக்க போற போட்டியில நீங்க ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணி உங்க தம்பியை விட அதிக மார்க் வாங்கி ஜெயிக்கல, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது சொல்லிட்டேன். சுந்தரா, இன்னைக்கு நீ காலிட. என்ன காம்பீரமா சார், ஸ்கோர் அப்டேட் பண்ணலாமா?
கண்டிப்பா சார், ஸ்டேஜ்க்கு வாங்க. இதை வந்துட்டேன். வீரியா போர்டு எடுத்துட்டு வா. வா வா, இங்க கொண்டாந்து வை. கலக்கல் கல்பனா நேத்து வரை வாங்கின மார்க்கு 30, இன்னைக்கு 8. 30 8 38. 38. வேதாஜி வாரியர்ஸ் நேத்து வரைக்கும் வாங்கின மார்க்கு 34, இன்னைக்கு வாங்கி இருக்கிற மார்க்கு 9. 34 9 43. தேங்க்யூ சார். தேங்க்யூமா. Thank you sir. அஞ்சு மார்க் வரைக்கும் கல்பனா அண்ட் டீம் வந்து பின்தங்கிருக்காங்க. நாளைக்கு நடக்க போற போட்டியில என்ன ஆக போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி அண்ணா, நீங்களும் அண்ணியும் ரொம்ப நல்ல சிங்கர்ஸ் அப்படிங்கறது எங்க எல்லாருக்குமே தெரியும். சோ எங்களுக்காக ஷோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடிடுங்க ப்ளீஸ். இவங்க பாடுவாங்க. ஆனா நான் பாடினேன்னா இவங்க மட்டும் இல்ல, மொத்த ஊருமே வேற ஊருக்கு விசா இல்லாம ஓடி போயிடுமா? அச்சச்சோ, அப்ப என்ன பண்ணலாம்? நீங்க மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதுவும் இல்லாம உங்க வாய்ஸ்க்கு பல ஃபேன்ஸ் இன்க்ளூடிங் மீ நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. சோ எங்களுக்காக சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் வாய்ஸ்ல வந்து ஒரு மிமிக்ரி பண்றீங்களா ப்ளீஸ்? நீங்க எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுங்க. கண்டிப்பா. எல்லாருக்கும் வணக்கம். லக்ஷ்மியன்கோ ராமநாதன் குடும்பத்தை பத்தி சொல்லணும் சொன்னா சொல்லிக்கிட்டே போதா. என்ன ஒரு குடும்பம், ரொம்ப சந்தோஷமான குடும்பம். அவங்களும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வாழ்க்கையை ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறி இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இந்த குடும்பம் இதே மாதிரி என்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும் சொல்லி அந்த ஆண்டவனை வேண்டி விடைபெறேன். நன்றி, வணக்கம். இந்த பாட்டு உங்க ஃபேமிலிக்காகவே டெடிகேட் பண்ற ஒரு சூப்பரான பாட்டு. பாசம் என்று எதை சொல்வது, பக்தி என்று எதை சொல்வது, அன்னை தந்தை சொல்லி தந்த சொந்தம் அல்லவா. நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம், அன்பு மொழி வழங்கும் சுரங்கம். வாழ்க வாழ்க. கமான், எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க. லா 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 லா. ஹே நாராயணா நாராயணா, ஹே நாராயணா நாராயணா, ஹே நாராயணா நாராயணா, ஹே நாராயணா, ஹே வேதாஜி 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 வேதாஜி. ஹாய் வேதாஜி. ஹாய். நான் உங்க மேல பயங்கர கோவத்துல இருக்கிறேன். கோவத்துல இருக்கீங்களா? ஏ, நான் என்ன பண்ண? இந்த பாருங்க, நான் பண்ண பர்ஃபார்மன்ஸ்ல அப்படியே நம்ம வீட்டுல இருக்கிறவங்க ஆடி போயிருக்கிறாங்க. தமிழக தலைவர்கள், உலக தலைவர்கள், ஐநா சபையிலிருந்து நைனா சபை வரைக்கும் எனக்கு போன் போட்டு பாராட்டுனுங்கிறாங்க. நீங்க என்ன ஒண்ணுமே சொல்லாம கமுக்கமா வந்து நின்னுக்குறீங்க. நான் பர்ஃபார்ம் பண்ணி முடிச்சோன்னு நீங்க அப்படியே ஓடி வந்து கை தட்டி எனக்கு தட்டி கொடுப்பீங்கன்னு நினைச்சேங்க. பாத்துட்டீங்களேங்க. ஐ எம் வெரி அப்செட்டுங்க. டோட்டல் அப்செட். ஹலோ, என்னத்துக்கு சிரிக்கிறீங்க? சத்தியமா சொல்லணும்னா உங்க பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு எனக்கு பேச்சே வரலங்க. யா மௌனம் வருதமா? அது இல்ல, மெய் மறந்து போயிட்டேன்னு சொல்றேன். மெய்யலமா? பொதுவா கதா காலேஜிபோன்னு ஒரு ஸ்டைல்ல பண்ணுவாங்க. ஆனா நீங்க மெட்ராஸ் தமிழ்ல பண்ண கதா காலேஜிபோ உலகத்துல யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அது மட்டும் இல்ல, நம்ம வீட்ல இருக்கிறவங்களும் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. தேங்க்யூ 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 தேங்க்யூ. மகிழ்ச்சி. பாட்டு போட்டியில நீங்க என் மேல இம்ப்ரெஸ் ஆனீங்கன்னு சொன்னீங்கல்ல, யா அதே அளவுக்கு நீங்க இந்த போட்டியில என்ன இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க. ஓ, இது பாருங்க மிஸ்டர் நாகராஜ், வர வர நீங்க என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்றீங்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல, சொல்லிட்டேன்.
அப்புறம் நானும் உங்க முன்னாடி வந்து நின்னு நாகராஜ் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு நினைக்கல, உங்களை விரும்பல. ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்குன்னு நானும் சொல்ல வேண்டியதா இருக்கும். சோ பி கேர்ஃபுல்லா, புரியுதா? அதனால என்னை இம்ப்ரெஸ் பண்றத உடனே ஸ்டாப் பண்ணுங்க, இல்லனா விளைவிற்கு கம்பெனி பொறுப்பே இருக்காது. ஐயோ 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 ஐயோ. ஏங்க அது அறிந்தும் அறியாமலோ தெரிந்தும் தெரியாமலோ புரிந்தும் புரியாமலோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டோங்க. கை கொடுங்க கை கொடுங்க கை கொடுங்க கை கொடுங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். எதுக்கு? அது ஏதோ இருந்துட்டு போட்டுமே. இல்ல இல்ல அது வந்து இம்ப்ரெஸ் பண்ணிட்டோம்ல அதுக்காக. அப்புறம் நான் ஒரு சஜஷன் சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களா? என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? கண்டிப்பா நீங்க சொன்னா மட்டும்தான் நான் ஏத்துப்பேன். கம் ஆன் யூ டெல் மீ தி ட்ரூத். என்னன்னு சொல்லுங்க. நீங்க ஏன் ஆக்டிங் ட்ரை பண்ண கூடாது? வேதாஜி நான் சொல்றீங்க. நீங்க ஏன் நடிக்க போக கூடாதுன்னு சொல்றேன். வாட் இஸ் ஷி டெல்லிங்? ஏங்க சத்தியமான புரியலங்க. ஐயோ, நீங்க நடிக்கலாம்னு சொன்னேன். இந்த பிசினஸ் மீட்டிங் இதெல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுட்டு நீங்க ஏன் முழு நேர நடிகனாக கூடாது? நீங்க மட்டும் நடிக்க போனீங்கன்னு வைங்க, கூடிய சீக்கிரமே பெரிய ஸ்டார் ஆயிடுவீங்க. நீங்க வேற சும்மா இருங்க. இதெல்லாம் ஒரு மூஞ்சி நான்லாம் போய் நடிச்சா யாரு பாப்பா? நான் பாப்பேன்ல. நீங்க மட்டும் நடிக்க போங்க, உங்களுக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் வராங்கன்னு மட்டும் பாருங்க. அவ்வளோ ஏன், எவ்வளவு காலேஜ் கேர்ள்ஸ் ஃபேனா வருவாங்கன்னு தெரியுமா? நான் எழுதி தரேன், இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. ஆனா ஒரு கண்டிஷன். என்னப்பா கண்டிஷன்? அப்படி நீங்க நடிச்சு பெரிய ஸ்டார் ஆயிட்டீங்கன்னா நான் தான் அகில இந்திய நாகராஜ் ரசிகர் மன்றத்துக்கு தலைவியா இருப்பேன். வேற யாருக்கும் நீங்க அந்த போஸ்டிங்க கொடுக்க கூடாது, ஓகேவா? வேதாஜி நான் மட்டும் நீங்க சொன்ன மாதிரி ஸ்டார் ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். இந்த பாருங்க சத்தியமா சொல்றேன், நீங்க தான் அகில இந்திய நாகராஜ் ரசிக மன்ற தலைவி. யூ ஆர் அப்பாயிண்டட். இது பாருங்க, நான் விளையாட்டுக்கு சொல்றேன்னு மட்டும் நினைக்காதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற திறமையை பார்த்துட்டு தான் சொல்றேன். நீங்க போய் முதல்ல ஒரு நல்ல டைரக்டரா பாருங்க. ஒரு பிக் ஸ்கிரீன்லயோ இல்ல ஸ்மால் ஸ்கிரீன்லயோ ஒரு அட்டெம்ப்ட் பண்ணி பாருங்க. ஆடி முடிஞ்சு ஆவணி வந்தா நீங்க டாப்பா வருவீங்க. ஏங்க மயலுமா அவங்க? சத்தியமா. வேதவல்லி மாமா கூப்பிடுறாரு, நான் என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். ஏங்க என்ன? நிஜமாலுமே நீங்க சொன்ன மாதிரி நான் டாப்ல வருவேனா? நிறைஞ்ச மனசோட சொல்றேன், நீங்க எங்கேயோ போறீங்க. போச்சு, இன்னைக்கு நான் செத்த. நாகராஜை விட மார்க் கம்மியா வாங்கினா உன்னை கொன்னுடுவேன்னு நேத்துக்கே சொன்னான். அவன் சொன்ன மாதிரியே நான் மார்க் கம்மியா வாங்கியிருக்கேன். இப்ப நான் ரூமுக்குள்ள போனேன், அவ்வளவுதான், ருத்ர தாண்டவமே ஆடிடுவான். என்ன பண்ண போற சுந்தரா? எப்படியாவது நீ எஸ்கேப் ஆயிடணும், இல்லனா இன்னைக்கு உன் கதை கந்தல். என்ன பண்ணலாம்? இவர் என்ன இங்க நின்று யோசிச்சுட்டு இருக்காரு? என்னவா இருக்கும்? போய் என்னன்னு தான் கேட்போம். பிரதர், யாரு? நான் தானே. சொல்டா. எதுக்கு நான் இப்படி பயப்படுறேன்? பயமா? எனக்கா? எனக்கு அப்படிலாம் ஒண்ணு இல்லடா. அது சரி. ஆமா, இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? தூங்கலையா? அதான், எனக்காக ஒரு ஸ்மால் ஹெல்ப்டா. என்ன ஹெல்ப்? பெருசா ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஓ ரூம்ல வந்து தூங்கிக்கிறேன்டா. என் ரூம்ல வந்து தூங்க போறியா? ஏன், என்னாச்சு? இல்ல, என் ரூமுக்கு போக கொஞ்சம் பயமா இருக்குடா. என்ன நான் சொல்றேன் நீ? இல்லடா, நேத்தே கல்பனா நீ நாகராஜை விட மார்க் கம்மியா வாங்கினா உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன்னு சொன்னா.
நேத்து அவ சொன்ன மாதிரியே ஆயிடுச்சுடா. இப்ப மட்டும் நான் ரூம்குள்ள போனேன்னா அவ்வளவுதான். காஞ்சனா படம் பார்ட் 2ல வர கிளைமேக்ஸ் மாதிரி டான்ஸே ஆடிடுவா. டேய் ப்ளீஸ்டா, அதுக்கு தான்டா கேக்குறேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஒரு ரூம்ல தூங்கிக்கிறேன்டா. இந்த அண்ணனுக்கு இந்த உதவி கூட செய்ய மாட்டியா? ப்ளீஸ்டா ப்ளீஸ். அண்ணே என்னண்ணே பேசிட்டு இருக்க? அண்ணி வேற இப்போ பிரெக்னெண்டா இருக்காங்க. இந்த நேரத்துல அவங்க தனியா தூங்குறதுக்கு பயப்படுவாங்கல்ல. நீ போன, நான் சொல்றது கேளு, நீ போ. யாரு அவளா பயப்படுவா? போடா. பேய் வந்து பக்கத்துல படுத்தா கூட எழுந்து பார்த்துட்டு கொஞ்சம் தள்ளி படுன்னு சொல்லுவாடா. அவளை போய் பயப்படுவான்னு சொல்ற? டேய் நான் ஒரு ரூமுக்கு வரேன்டா ப்ளீஸ்டா. அண்ணே ஏன்னா அண்ணியை எப்பவும் ஒரு வில்லி மாதிரியே பார்த்துட்டு இருக்க? பேசாம போன அண்ணா போன. ஏய் நடராஜா, நான் ஒரு ரூமுக்கு வரேன்டா. டேய் டேய் நீ சொன்னா கேட்க மாட்டியா? இந்த பாரு நான் சொல்றத கேளு. என்னண்ணா எல்கேஜி பசங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு அழுதுட்டு இருக்க மாதிரி அழுதுட்டு இருக்க? உள்ள போன. ஐ சே கோ இன்சைட். இல்ல இல்ல நான் அந்த ரூமுக்கு போறேன். போ போன உள்ள. பத்திரகாளி மாதிரி பாக்குறாளே, இன்னைக்கு என்ன பண்ண காத்துட்டு இருக்காளோ? சுந்தரா, பேசாம போய் ஒன்னும் தெரியாத மாதிரி படுத்துரு. அதான் உனக்கு சேஃப். ஹலோ, உங்களதாங்க. உங்களதானே சொல்றேன்ல. அப்புறம் என்ன கண்டுக்காம தூங்கிட்டு இருக்கீங்க? கல்பனா, என்ன எந்திரிச்சு உட்காருங்க. இல்ல கல்பனா, எனக்கு டயர்டா இருக்கு. அதான் எந்திரிச்சு உட்காருங்கன்னு சொன்னேன். பக்கத்துல வந்து உட்காருங்க. எந்திரிச்சு உட்காருங்க. மாமா மாமா, என் செல்ல குட்டி, என் பட்டு குட்டி, என் டோரா புஜி, என் சின்ன தம்பி பிரபு, என் பொருத்தி வீரன் கார்த்தி. அடடடடடடா, இன்னைக்கு என்ன அழகா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு என் தங்கம். ஐயோ, என் கண்ணே பட்டுடும் போல இருக்கே. கல்பனா தங்கம், இன்னைக்கு போட்டியில சொதப்பிடுவியோ, டயலாக் மறந்து போயிடுவியோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். அடடடடடா, ஜூனியர் சூப்பர் ஸ்டார் கண்டெஸ்டன்ட் மாதிரி என்ன ஒரு மாடுலேஷன், என்ன ஒரு டயலாக் டெலிவரி, என்ன ஒரு பாடி லாங்குவேஜ். உன் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து இந்த கல்பனா அப்படியே கவுந்து போயிட்டேன் மாமா. உன் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு தெரியுமா? சும்மா கிழி கிழி கிழின்னு கிழிச்சிட்ட, அடி தூள் பிரிச்சிட்ட. ஏன் கல்பனா, நாகராஜ விட ஒரு மார்க் கம்மியா எடுத்துட்டேன்னு உனக்கு கோபம் வரல? என்ன தங்கம் இப்படி சொல்ற? பாஸே ஆக மாட்டான்னு பயந்த ஒரு பையன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினா என்ன ஒரு சந்தோஷம் வருமோ, நான் அப்படி ஒரு சந்தோஷத்துல இருக்கேன் தெரியுமா? ஒண்ணு வாங்க போறியோ இல்ல முட்டை வாங்க போறியோன்னு பயந்தா 8 மார்க் வாங்கிட்டியடி என் டார்லிங். நான் ஏன் உன் மேல கோவப்படணும் சொல்லு? நிஜமாவா கல்பனா? ஆமாண்டா செல்லம், இவ்வளவு நேரமா உன்னை கொஞ்சத்துக்காக காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? நீ என்னடானா ஆளையே காணும். இன்னைக்கு உனக்கு ஏதாவது கொடுத்தே ஆகணுமே. என்ன கொடுக்கலாம்? என்ன வேணும் சொல்லு கல்பனா. சொல்லு செல்லம், இன்னைக்கு நீ பண்ண பெர்ஃபார்மன்ஸ்க்கு நான் ஏதாச்சும் கொடுத்தே ஆகணும். என்ன வேணும் சொல்லு? இல்ல ஒண்ணுமே வேண்டாம், நீ சந்தோஷமா இருக்கல அதுவே எனக்கு போதும். நான் அப்படிலாம் சும்மா விட முடியாது. உனக்கு நான் ஏதாவது கொடுத்தே ஆகணும். என்ன கொடுக்கலாம்? என் செல்ல மாமா, இது
இதுதான் நான் உனக்கு கொடுக்கிற gift. பிடிச்சிருக்கா? சூப்பர். சரி போய் தூங்குடி என் பட்டுக்குட்டி. நிஜமா சொன்ன? ஆமா குட்டிமா, போய் தூங்கு போ போ. தேங்க்ஸ் கல்பனா. தேங்க்ஸ் எல்லாம் எதுக்குடி தங்கம், போய் தூங்கு போ. என் செல்ல குட்டி. கல்பனா உனக்கு காலை பிடிச்சு விடட்டுமா? வேணாமா? சரி தூங்கு 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 தூங்கு. இவ்வளவு நல்லவளா இருக்காளே. திருப்பதி வெங்கடாஜலபதி, உன் கோயிலுக்கு நடந்து வந்தே மொட்டை போடுறீங்க. என்னை காப்பாத்தி விட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவன் மனசு மாறுறதுக்குள்ள தூங்கிடுறா சுந்தரா. இன்னைக்கு ஊருக்கான முழுக்க என் செல்லத்து மேலதான் இருந்துச்சு. நாளைக்கு என் தங்கத்துக்கு சுத்தி போடணும்.